ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி விலாக்ஸ் நிறைய போட்டுகிட்டே இருப்பேன். ட்ராவல் பண்ணுற விலாக்ஸு, ஃபுட் விலாக்ஸ்லாம் நான் நிறைய போட்டுட்ருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நான் என்னோடய பர்த்டேக்கு நாங்கள் ரொம்ப லாங் ட்ராவலெல்லாம் போகல. பிகாஸ் கிளைமேட் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் பக்கம் இருக்கிற ஒரு டேம் தான் போய் சுற்றி பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோம். இது என்ன டேமுன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பர்த்டேக்கு அதுக்கெல்லாம் எங்கே போவீங்க? மோஸ்ட்லி நாங்கள் கோவிலுக்கு தான் போவோம். ஸோ நாங்கள் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால நாங்கள் டேமுக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ நல்லா ஜாலியாக இருந்துச்சு. சுற்றிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கிளைமேட்டும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இங்கே மான் இருக்குது. இந்த டேமில் மான் மட்டும்தான் இருக்குது. ஸோ தெரியுதா பாருங்கள், நான் ஜூம் பண்ணுறேன். பட் தெரியல. நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதில் கிளியராக தெரியும் மான். ஸோ அந்த வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் டேம் இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் மெயின்டைன் பண்ணல. பிகாஸ் அந்த கிராஸ் அதெல்லாம் இன்னும் கட் பண்ணி இன்னும் க்ளீனாக வைப்பாங்க. ஸோ நாங்கள் போன டைமுக்கு மழை வரனால அவங்க அப்படியே விட்டுட்ருக்காங்க. க்ளீன் பண்ணாலும் திரும்பி வந்துரும்னுட்டு. ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஃபிஷ் கடை, நாங்கள் ஆல்ரெடி அந்த கடைக்கு போயிருந்தோம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த டைம் போயிருந்தோம். ஸோ டேஸ்ட்டு மோசம், நல்லாவே இல்லை. சாப்பாடும் அப்படியே விட்டுட்டோம். ஃபிஷ்ஷு மட்டும் சாப்பிட்டோம். இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் விட்டுட்டோம் நாங்கள். ஏன்னா டேஸ்ட் நல்லா இல்லை. ஃபிஷ்ஷு மேலே மட்டும் உப்பு அதெல்லாம் இருக்குது. உள்ளே ஃபிஷ்குள்ளெல்லாம் உப்பே பிடிக்கல. ஸோ டேஸ்ட்டும் அந்தளவுக்கு பேடாக தான் இருந்துச்சு. வேறு என்ன வழியும் இல்லை. அப்படியே விட்டுட்டு சரி நம்ம வேறு எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு திரும்பி அந்த சாப்பாடெலாம் விட்டுட்டு அமௌண்ட்டு பே பண்ணி ஒரு 4 ஃபிஷ் மட்டும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரிட்டன் நாங்கள் கிளம்பிட்டோம் டேம்லேருந்து. ஸோ வியூ நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் மழை வர மாதிரியே இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், வில்லேஜ்னால் வில்லேஜ் தான். ஏன்னா எல்லா ஒரு இயற்கையாக சூப்பராக இருக்கும். எல்லாமே ரசிச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் போய் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒரு பாய் கடை போயிருந்தோம். ஸோ அங்கே போய் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது மட்டன் பிரியாணி அப்போ தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க போல். கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. நாங்களும் உட்காந்து வெயிட் பண்ணி கடைசியில் மட்டன் பிரியாணிக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். யாருக்கெல்லாம் மட்டன் பிரியாணி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மட்டன் பிரியாணி வந்துருச்சு. சுட சுட இருந்துச்சு. நாங்கள் ஒரு பிளேட் போதும்னு தான் சொல்லியிருந்தோம். பட் 2 பிளேட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சாப்பிடவே முடியல. இதுவும் நாங்கள் விட்டுட்டோம் அப்படியே கொஞ்சம். ஒரு முட்டை ஆம்லேட் ஒன்று சொல்லியிருந்தோம். எங்களுக்கு இதுவே போதும் தான். பட் அதுவும் சொல்லிட்டோம். ஸோ எப்போவுமே கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு தான் நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோம். நல்லா இருந்துச்சு மட்டன் பிரியாணி. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பட் லாஸ்ட்டில் நாங்கள் விட்டுட்டோம். சாப்பிட முடியல. கொஞ்சமாக ரசம் சாதம் சாப்பிட்டுட்டு என்னோடய பர்த்டே ஸ்பெஷலை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.